ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஓகேங்களா, கடலைப்பருப்பு ஒரு பிஞ்சு கடுகு போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ உப்பு போட்டிருக்கேன் ஓகேங்களா. உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு நான் மிளகாத்தூள் போடுறேன். நான் சாம்பாருக்கு அரைச்ச மிளகாத்தூளே போட்டுக்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நான் குருமிளகுத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு வேணுன்னா அது ஆப்ஷன் தான், குருமிளகுத்தூள் வேணுன்னா போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து குழந்தைகள் சாப்பிட்றப்ப எப்போ குருமிளகு வந்து யூஸ் பண்ண நல்லது அப்படின்னால குருமிளகு போடுவேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அது குருமிளகு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இது வந்து சிம்மில் வச்சு அப்படியே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா. நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். சிம்மில் வச்சு அப்படியே இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. வேணும் அப்படின்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இன்னொரு டைம் நம்மளுக்கு எண்ணெயில் பாயில் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் லேசாக தண்ணி தெளிச்சா போதும் நம்மளுக்கு. ஸோ பாருங்கள், நான் இப்போ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் 1 கப்பு ஓகேங்களா. ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஓகேங்களா, பச்சை தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்திக்கு பிணைவோம் இல்லைங்களா, பூரி சப்பாத்திக்கு அந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆஃப் பாயில் இருந்தால் கூட போதும். நீங்கள் தண்ணி வேணுனாலும் தொளிச்சிட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சைட் டிஷ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு பிணைஞ்சிட்டோம் ஓகேங்களா. ஸோ மாவு பாருங்கள், பூரிக்கு பிணையிற மாதிரி சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ சின்ன சின்ன பாலாக நம்ம வந்து உருட்டி ஓகேங்களா. ஸோ எப்படி தேய்க்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கிறேன் ஓகேங்களா. உருட்டிட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன் ஓகேங்களா. சைட்லேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் ஊற்றி பாயில் பண்ணி சிம்மில் வச்சிடுறேன். அது வேக இருக்கும், நம்ம இதை பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பாருங்கள் சப்பாத்தி மாதிரி நல்ல மெல்லிசாக, எவ்வளோ மெல்லிசாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்னதாக போடுறேன் ஓகேங்களா. பேபி பப்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. கொஞ்சமாக வந்து கிரேவி எடுத்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கொஞ்சமாக கிரேவி எடுத்து போட்டு ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ மெல்லிஸாக இருக்கோ அவ்வளோ மெல்லிஸாக வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா உள்ளே வேகாது, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம உள்ளே கட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா அழகாக வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மெல்லிஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேகறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா உள்ளே வேகாமல் போயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பெரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உள்ள சின்னதாக இந்த மாதிரி பூரிக்கு தேய்க்கிற மாதிரி சிறுசாக தேய்ச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. நல்லா அழகாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ 4 கார்னர்லேயும் நம்ம எடுத்தாலே போதும். அவ்வளோதானுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எண்ணெய் காஞ்சோன்னே நான் உங்களுக்கு போட்டு எடுத்து காமிக்கிறேன் எப்படி அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மினி பூரி இதுதான் ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வைக்கலாம் ஓகேங்களா. எண்ணெயும் நான் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து சின்ன பூரி சிறுசாக இருக்குது, ஏன்னா வந்து நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் அப்படிங்கிறனால. மினி பூரி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயும் கம்மியாக ஊற்றிருக்கேன். மினி சைஸில் ஒட்டி பிடிச்சிருக்கு. இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க.
எப்பவும் போல் வடை திருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை திருப்பி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நல்லா வேகணும். ஓகேங்களா. இது கோதுமை மாவு அப்படிங்கிறனால சூப்பராக உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், நல்லா வந்து இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஓகேங்களா. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இந்த மினி பூரி வந்து பார்க்குறக்கு சமோசா மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கு, நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஓகேங்களா. ஸோ வெந்துருச்சு, இப்போது நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ நல்லா வெந்து கிடச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. குழந்தைகளை காமிச்சாலே இது சாப்பிட்ருவாங்க. இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்னு நினச்சிக்குவாங்க, பூரினே தெரியாது. எங்கள் வீட்டு மினி பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் குட்டீஸுகளுக்கு பிடிச்சதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ்